நம்ம வந்து மாஸ்டர் ரீசெல்லர் க்ரியேட் பண்ணுறதுக்கு, அதுக்கப்புறம் ரீசெல்லர் க்ரியேட் பண்ணுறதுக்கு, அதுக்கப்புறம் Cpanel க்ரியேட் பண்ணுறதுக்கு, இது எல்லாத்தையுமே வந்து க்ரியேட் பண்ணுறதுக்கு நம்ம என்ன வகையான ரீசெல்லர் யூஸ் பண்ணுவோம்னா, ஒன்று ஆல்ஃபா ரீசெல்லர் ஹோஸ்டிங் நம்ம யூஸ் பண்ணுவோம். அப்படி இல்லைன்னா ஓன் விபிஎஸ் அல்லது டெடிகேட்டட் சர்வர் பர்ச்சேஸ் பண்ணி நம்ம யூஸ் பண்ணுவோம். விபிஎஸ் அண்ட் டெடிகேட்டட் சர்வர் ரெண்டுமே வந்து காஸ்ட்லியான ஒரு திங். ஸோ வந்து சீப்பான விலையில் எதிர்பார்க்கக்கூடியது என்னதுன்னா, ஆல்ஃபா ரீசெல்லர் ஹோஸ்டிங் வந்து வெறும் சீப்பான விலையில் நம்ம எதிர்பார்க்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள் வெறும் $10 வந்து நம்மளால் வந்து ஆல்ஃபா ரீசெல்லர் ஹோஸ்டிங் showhost.comல பர்ச்சேஸ் பண்ணலாம். ஆல்ஃபா ரீசெல்லர் ஹோஸ்டிங்ஸோட பேக்கேஜஸ் வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னாவே தெரியும். அப் டு அன்லிமிட்டட் வரைக்கும் வந்து Cpanel ஆக்சஸ் தராங்க வெறும் 1500 ரூபீஸுக்கு. அதே நேரத்தில் வந்து 800 ரூபீஸுக்கு வந்து 100 Cpanels ப்ளஸ் 5 மாஸ்டர் ரீசெல்லர் ஹோஸ்டிங், அதுக்கப்புறம் WHM ஹோஸ்டிங் வந்து இருந்துகிட்ருக்காங்க. இந்த ஹோஸ்டிங்கோட கான்ஃபிகரேஷன் நீங்கள் முதல் கொண்டு எடிட் பண்ணலாம். ஜஸ்ட்டு நீங்கள் வந்து ஆர்டர் நோ பட்டன் வந்து கிளிக் பண்ணால், ஆர்டர் நோ பட்டன் கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு டொமைன் வந்து கேட்கும். என்ன டொமைனை நீங்கள் கிளிக் பண்ணுறீங்களோ கொடுத்துக்கோங்க. கொடுத்ததுக்கப்புறம் உங்களுக்கு என்ன பேக்கேஜ் வேணுமோ அந்த பேக்கேஜ் நீங்கள் வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க. இன்க்ளூடிங் இதில் வந்து ஆஃபர்ஸோடு இருக்கும். 20% ஆஃபர், 30% ஆஃபர்னு சொல்லிட்டு ஆஃபர்ஸ் இருக்கும். நீங்கள் அதை பார்த்து நீங்கள் வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. அதுக்கு அடுத்தது உங்களுக்கு எவ்வளோ CPU வேணும், எவ்வளோ ஸ்பீடு வேணுங்கிறத முதற்கொண்டு நீங்கள் கிளிக் பண்ணிக்கலாம். உங்களுக்கு 2 CPU வேணும்னா நீங்கள் வந்து எக்ஸ்ட்ரா வந்து 100 ரூபீஸ் வந்து பே பண்ணுற மாதிரி இருக்கும். அப் டு வந்து 6 CPU வரைக்கும் நீங்கள் வந்து பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். அதுக்கடுத்து ரேம் 64 GB ரேம் வரைக்கும் நீங்கள் வந்து பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். எக்ஸ்ட்ரா உங்களுக்கு வேணும்னா நீங்கள் வந்து அமௌண்ட் பே பண்ணுற மாதிரி இருக்கும். அதுக்கு அடுத்தது ஐஓ வந்து உங்களால் வந்து 80 MBPS வரைக்கும் வந்து பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். அதுக்கும் மேலே வந்து உங்களுக்கு ஐஓ தேவைப்படுதுன்னா நீங்கள் வந்து சப்போர்ட் டீமை தான் வந்து கான்டாக்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். அதுக்கு அடுத்தது என்ட்ரி ப்ராசஸ் வந்து அப் டு 80 என்ட்ரி ப்ராசஸ் வரைக்கும் நீங்கள் வந்து பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். 80 என்ட்ரி ப்ராசஸ் வந்து 200 ரூபீஸ் எக்ஸ்ட்ராவாக பே பண்ண வேண்டியது இருக்கும். இது எல்லாமே வந்து உங்களோட ரீசெல்லருக்கு வந்து போகாது. Cpanel ஆக்சஸுக்கு நீங்கள் வந்து இவ்வளோ பே பண்ணுற மாதிரி இருக்கும். ஓகேங்களா. அதுக்கு அடுத்தது மேனேஜர் சர்வர் சப்போர்ட் உங்களுக்கு கிடைக்காது. அதுக்கப்புறம் டெடிகேட்டட் IP அட்ரஸ் உங்களுக்கு கிடைக்காது. நெக்ஸ்ட்டு வந்து க்ளவுட் லினக்ஸ் ஆக்சஸ் வேணும்னா நீங்கள் வந்து எக்ஸ்ட்ரா கிளிக் பண்ணி நீங்கள் வந்து எக்ஸ்ட்ரா வாங்கிக்கலாம். அதுக்கடுத்தது whmcs லைசன்ஸ் வேணும்னா நீங்கள் வந்து வாங்கிக்கலாம், இல்லைனா வேணாம். நீங்கள் ஒன் டைம் தான் நீங்கள் வந்து பர்ச்சேஸ் பண்ணுற மாதிரி இருக்கும் whmcs லைசன்ஸ். அதுக்கப்புறம் வந்து உங்களுக்கு சப்போர்ட் வேணும்னா மட்டும்தான் நீங்கள் வந்து ரெனியூ பண்ணுற மாதிரி இருக்கும். க்ளவுட் லினக்ஸோட ஆக்சஸ் வந்து என்னதுன்னு பொறுத்த வரைக்கும் பார்த்துக்கிட்டிங்கன்னா, உங்களோட கிளைண்ட்ஸுக்கு வந்து ரேமு, ரோமு, அதுக்கப்புறம் ஐஓ இன்புட், அதுக்கப்புறம் என்ட்ரி ப்ராசஸ் எல்லாமே வந்து லிமிட் பண்ணுறக்கோசரம் தான். இப்போது உங்களுக்கு வந்து நீங்கள் 3 பேக்கேஜ் வச்சுருக்கீங்க. ஒரு பேக்கேஜுக்கு வந்து 1 GB ரேம் கொடுக்கணும், ரெண்டாவது பேக்கேஜுக்கு வந்து 2 GB ரேம் கொடுக்கணும், மூணாவது பேக்கேஜுக்கு வந்து 4 GB ரேம் கொடுக்கணும். நீங்கள் அப்படி வந்து ஆசைப்பட்டீங்கன்னா நீங்கள் வந்து க்ளவுட் லினக்ஸ் பர்ச்சேஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். க்ளவுட் லினக்ஸ் பர்ச்சேஸ் பண்ணிவிட்டு ஜஸ்ட்டு நீங்கள் வந்து யூஸ் பண்ணிக்கிட்டு ஆரம்பிக்கலாம். ஜஸ்ட் உங்களுக்கு க்ளவுட் லினக்ஸ் வேணும்னா கிளிக் கொடுத்துட்டு வந்து கண்டினியூ கொடுத்துக்கோங்க. நானே வந்து ஹோஸ்டிங் வந்து ஆல்ரெடி வந்து பர்ச்சேஸ் பண்ணி வச்சுருக்கேன். ஸோ நான் டேரெக்டாக வந்து உள்ளே போய்க்கிறேன். நீங்கள் முன்னாடியே நீங்கள் வந்து எல்லாமே பார்த்துக்கலாம். ஸோ அதை பற்றி நீங்கள் வந்து வரி பண்ணணும்னு அவசியம் கிடையாது. ஜஸ்ட்டு நீங்கள் வந்து வெரிஃபை பண்ணுறக்கோசரம் WHMக்குள்ளே லாகின் பண்ணிக்கோங்க. சம்டைம்ஸ் வந்து நீங்கள் லாகின் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து இந்த எரர் வரும், IP அட்ரஸோட எரர். இது வந்து ஆட்டோமேட்டிக்காக வந்து 24 மணி நேரத்தில் வந்து சப்போர்ட் டீம்லேருந்து சால்வ் பண்ணிடுவாங்க. இன்கேஸ் சப்போஸ் அது சால்வ் ஆகலைன்னா நீங்கள் வந்து ஜஸ்ட்டு நீங்கள் வந்து சப்போர்ட் டீமை வந்து காண்டாக்ட் பண்ணிங்கன்னா அவங்களே வந்து உங்களுக்கு ரெஸ்பான்ஸ் பண்ணி வித்தின் ஒரு 1 ஹவரில் வந்து சால்வ் பண்ணிடுவாங்க. ஓகேங்களா. இதை லாகின் பண்ணுறதுக்கு ஜஸ்ட்டு நீங்கள் லாகின் டு WHM கொடுத்தீங்கன்னா வந்து ஓப்பன் ஆகும். ஓப்பன் ஆகும்போது ஒன்ஸ் நீங்கள் வந்து ஏற்கனவே வந்து ப்ராசஸ் வந்து தாண்டிட்டிங்கன்னா திருப்பி வந்து உங்களுக்கு அந்த எரர் வராது.
ஓகேங்களா. இப்போ நம்ம நெக்ஸ்ட்டு வந்து அதை வெரிஃபை பண்ணிக்கலாம். இது உண்மையாலுமே வந்து ஆல்ஃபா ரீசெல்லர் ஹோஸ்டிங் தானா அப்படின்னு சொல்லிட்டு வெரிஃபை பண்ணுறதுக்கு நீங்கள் வந்து ப்ளக்கின்ஸில் whm ரீசெல்லர் மாஸ்டர் ரீசெல்லர்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் இருக்கும். நீங்கள் அதை வந்து கிளிக் பண்ணுற மாதிரி இருக்கும். அதை கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து என்னென்ன ரைட்ஸ் இருக்குது, உங்களுக்கு என்னென்னத்துக்கான ஆக்சஸ் இருக்குது அப்படிங்கிறது எல்லா டீட்டெயில்ஸுமே வரும். நீங்கள் என்ன ஆக்சஸில் இருக்கீங்க, ஆல்ஃபா ரீசெல்லர், ஓகேவா. அதுக்கடுத்து மாஸ்டர் ரீசெல்லர் உங்களுக்கு எவ்வளோ பர்மிஷன் இருக்குது, எவ்வளோ பேலன்ஸ் இருக்குது. உங்களுக்கு மொத்தம் நீங்கள் 3 மாஸ்டர் ரீசெல்லர் க்ரியேட் பண்ணுறக்கு ஆப்ஷன் இருக்குது. அதுக்கப்புறம் நீங்கள் வந்து 0 அக்கௌண்ட் தான் நீங்கள் வந்து க்ரியேட் பண்ணியிருக்கீங்க. அதுக்கடுத்தது whm ரீசெல்லருக்கு வந்து 10 ஆக்சஸ் இருக்குது, நீங்கள் வந்து 0 தான் க்ரியேட் பண்ணியிருக்கீங்க. Cpanel யூஸருக்கான ஆக்சஸ் வந்து 100 இருக்குது, நீங்கள் வந்து 0 தான் வந்து க்ரியேட் பண்ணியிருக்கீங்க. அதுக்கப்புறம் டிஸ்க் ஸ்பேஸ் வந்து அன்லிமிட்டடுக்கான ஆக்சஸ் இருக்குது. அதுக்கப்புறம் வந்து பேண்ட்வித்துக்கான இது வந்து அன்லிமிட்டடுக்கான ஆக்சஸ் இருக்குது. எத்தனை சஸ்பெண்டட் அக்கௌண்ட் இருக்குது 0. அதுக்கப்புறம் ஆக்டிவ் பேக்கேஜஸ் எத்தனை இருக்குது அப்படிங்கிற எல்லா டீட்டெயிலுமே வந்து இதில் மென்ஷன் ஆகிருக்கு. இதை வந்து எப்படி வந்து மாஸ்டர் ரீசெல்லர் அக்கௌண்ட் வந்து ஆட்டோமேட்டிக்காக க்ரியேட் பண்ண வைக்கிறதுனா, நீங்கள் வந்து பேக்கேஜில் வந்து மாஸ்டர் ரீசெல்லருக்கான வந்து ஆப்ஷனை கொடுக்கணும். பேக்கேஜ் ஆட் பேக்கேஜ் கொடுத்துக்கோங்க. ஆட் பேக்கேஜ் கொடுத்ததுக்கப்புறம் நீங்கள் வந்து பேக்கேஜ் நேம் கொடுக்கணும். நான் இப்போ மாஸ்டர் ரீசெல்லருக்கான பேக்கேஜ் நான் வந்து க்ரியேட் பண்ணுறேன். ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா கீழே வந்து whm ரீசெல்லர் செட்டிங்ஸ்னு ஒரு ஆப்ஷன் வரும். நீங்கள் வந்து இங்கே நேம் மேலே கொடுத்ததுக்கப்புறம் ஜஸ்ட்டு நீங்கள் வந்து உங்களுக்கு என்னென்ன ஆக்சஸ் கொடுக்குறீங்களோ அதுக்கு எல்லாத்துக்கும் கொடுத்துக்கோங்க. கொடுத்ததுக்கப்புறம் whm ரீசெல்லர் செட்டிங்ஸ்ன்னு இருக்கும், அது வந்து எனேபிள் பண்ணுங்கள். எனேபிள் பண்ணதுக்கப்புறம் நீங்கள் போய் whm ரீசெல்லருக்கான பேக்கேஜை நீங்கள் க்ரியேட் பண்ணுறீங்கன்னா இதை வந்து கிளிக் பண்ணுங்கள். அப்படி இல்லையா நீங்கள் மாஸ்டர் ரீசெல்லருக்கான பேக்கேஜ் நீங்கள் கொடுக்க போகிறீங்கன்னா நீங்கள் வந்து இது கிளிக் பண்ணுற மாதிரி இருக்கும். அதுக்கப்புறம் இந்த பேக்கேஜால் வந்து எத்தனை Cpanel அக்கௌண்ட்ஸை க்ரியேட் பண்ண முடியும் அதை நீங்கள் வந்து என்டர் பண்ணிங்கன்னா, அதுக்கப்புறம் மேக்ஸிமம் எவ்வளோ ரீசெல்லர் இந்த மாஸ்டர் ரீசெல்லரால் வந்து க்ரியேட் பண்ண முடியும் இதை வந்து என்டர் பண்ணிவிட்டு நீங்கள் வந்து ஜஸ்ட்டு நீங்கள் வந்து ஆட் கொடுத்துக்கணும். ஆட் கொடுத்துட்டிங்கன்னா அடுத்தது வந்து நீங்கள் அக்கௌண்ட்டு க்ரியேட் பண்ணுற மாதிரி இருக்கும். க்ரியேட் நியூ அக்கௌண்ட்டில் இப்போ நான் வந்து alpha1 show dns.in நீங்கள் முதல் கொண்டு சப்டொமைனில் கூட நீங்கள் வந்து அக்கௌண்ட்ஸ் வந்து எங்கள் சர்வரில் வந்து க்ரியேட் பண்ண முடியும். ஓகேங்களா. பாஸ்வேர்டை வந்து ஜென்ரேட் பண்ணியாச்சு. அதுக்கப்புறம் பேக்கேஜ் இதை வந்து மாஸ்டர் நம்ம க்ரியேட் பண்ணோம் இல்லைங்களா, நீங்கள் அதை வந்து செலக்ட் பண்ணிக்கிறேன். அதுக்கு அடுத்தது க்ரியேட். இப்போ நம்ம வந்து அக்கௌண்ட் நம்ம க்ரியேட் பண்ணிட்டோம். அதுக்கடுத்தது இந்த அக்கௌண்ட் வந்து ரீசெல்லர் அக்கௌண்ட்டு க்ரியேட் ஆகிடுச்சா, மாஸ்டர் ரீசெல்லர் அக்கௌண்ட் க்ரியேட் ஆகிடுச்சா எப்படி பார்க்குறதுனா, நீங்கள் லாகின் பண்ணி பார்க்கலாம். அது மட்டும் இல்லாமல் நீங்கள் வந்து இன்னொரு வகையிலுமே வந்து பார்க்கலாம். சம்டைம்ஸ் வந்து உங்களோட ரீசெல்லரோட அக்கௌண்ட் வந்து இந்த இடத்துல வந்து டிஸ்பிளே ஆகாமல் போகலாம். சப்போஸ் அப்படி ஆகாமல் போச்சுன்னா நீங்கள் என்ன பண்ணலாம்னா, ஜஸ்ட்டு நீங்கள் வந்து ஸ்க்ரோல் டவுன் பண்ணணும். ஸ்க்ரோல் டவுன் பண்ணதுக்கப்புறம் whm ரீசெல்லர் மாஸ்டர் ரீசெல்லர் அந்த ப்ளகின்குள்ளே போய்க்கோங்க. அந்த ப்ளகின்குள்ளே போனதுக்கப்புறம் நீங்கள் எத்தனை அக்கௌண்ட் க்ரியேட் பண்ணிக்கிங்கிற லிஸ்ட்டு வரும். அப்படி சப்போஸ் இந்த லிஸ்ட்டு வந்து கரெக்டாக இல்லைனா நீங்கள் வந்து மாஸ்டர் ரீசெல்லர் ஆல்ஃபா ரீசெல்லர் போய் வந்து மாஸ்டர் ரீசெல்லையும் அதுக்கப்புறம் whm ரீசெல்லர்லையும் போய் செக் பண்ணிக்கோங்க. அப்படி உங்களுக்கு நம்ம ஏற்கனவே க்ரியேட் பண்ணோம் இல்லைங்களா, இந்த இதில் வந்து க்ரியேட் ஆகிடுச்சு. ஸோ நம்ம வந்து வருத்தப்படணும் அவசியம் கிடையாது. அப்படி சப்போஸ் வந்து க்ரியேட் ஆகலைன்னா ஒன்ஸ் அகைன் வந்து அந்த பேக்கேஜ் வந்து சேஞ்ச் பண்ணி பாருங்கள். பேக்கேஜ் எப்படி சேஞ்ச் பண்ணுறதுனா, லிஸ்ட் அக்கௌண்ட்டில் வந்து மாடிஃபைன்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் இருக்கும். ஜஸ்ட்டு வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. மாடிஃபைன்னு கிளிக் பண்ணிட்டீங்கன்னா கீழே அப்படியே வந்து ஸ்க்ரோல் டவுன் பண்ணிங்கன்னா இந்த இடத்துல வந்து ஆல்ஃபா ரீசெல்லருக்கான வந்து செட்டிங்ஸ் வரும். ஸோ இந்த செட்டிங்ஸ் மூலிமா வந்து நீங்கள் வந்து உங்களோட அக்கௌண்ட்ஸை வந்து மாடிஃபை பண்ணிக்கலாம். ஓகே, தட்ஸ் இட். வேறு ஏதாவது உங்களுக்கு வந்து டவுட்ஸ் இருந்ததுன்னா கமெண்டில் வந்து தெரிவிங்க. அப்படி சப்போஸ் எங்களோட சப்போர்ட் டீமை வந்து டைரெக்டாக காண்டாக்ட் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா எங்களோட சப்போர்ட் டீமோட நம்பர் வந்து எங்கள் சப்போர்ட் டீமோட நம்பர் வந்து எங்களோட வெப்சைட்டில் இருக்குது. ஜஸ்ட்டு நீங்கள் வந்து காப்பி பண்ணி நீங்கள் வந்து வாட்ஸ்அப்பில் மெசேஜ் பண்ணலாம். அப்படி இல்லைன்னா நீங்கள் வந்து எங்களை கால் பண்ணலாம். ஓகே, தேங்க்யூ, பாய்.